வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பில் பயிற்சி 7.2 அளவியல் பார்த்துட்ருக்கோம். 7வது சம் பார்க்கலாம். 2 கோளங்களோட ஆரங்களோட விகிதம் 4:7 எனில் அவற்றின் கன அளவுகளோட விகிதம் காண்க. இப்போ ஒரு கோளத்தின் கன அளவு ஃபார்முலா என்ன? 4/3 πr கியூபுங்களா? ஆனால் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 2 கோளம் இருக்குது. அந்த 2 கோளங்களோட ஆரங்களோட விகிதம் எப்படி இருக்கான்? இது 4னா இது 7, சரிங்களா? அப்போ R1 இது R2, R1 டிவைடட் பை R2 அதோட விகிதம் 4/7ன்னு இருக்குது, ஓகேங்களா? இப்போது அந்த 2 கன அளவுகளோட விகிதத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ V1 டிவைடட் பை V2ங்களா? V1 என்னது? முதல் கோளத்தோட கன அளவு 4/3 பை R கியூப்னா R1 கியூபுங்களா? டிவைடட் பை 4/3 பை R2 கியூபு, ஓகேங்களா? இப்போது 4/3 பை இங்கே 4/3 பை கேன்சல் ஆகிடுங்களா? நெக்ஸ்ட்டு V1 டிவைடட் பை V2 ஈக்குவல் டு என்ன இருக்குது? R1ஓட வேல்யூ நமக்கு என்ன? 4ங்களா? அப்போ 4 கியூபு டிவைடட் பை R2ஓட வேல்யூ 7 கியூபுங்களா? நெக்ஸ்ட் இது எப்படி எழுதலாம்? 4/3 அதை 4/7 ஹோல் கியூப்னு எழுதலாங்களா? V1 டிவைடட் பை V2. இப்போது 4 கியூபை எப்படி எழுதலான்னா 4 × 4 × 4ன்னு எழுதலாம். 7 இப்படி 3 டைம் எழுதலாங்களா? அப்போது நன்னாங் 16, 16 64, ஓகேங்களா? டிவைடட் பை 7 49, 49 7ஆல் பெருக்கணுமா 343. இதுதான் V1 V2ஓட விகிதம். V1 V2 64:343. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம 2 கோளங்களோட ஆரங்களோட விகிதம் கொடுத்துட்டாங்க. அந்த கோளங்களோட கன அளவுகளோட விகிதம் கேட்குறாங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும். ஏன்னா 4/3 பை இது ரெண்டுலேயும் கேன்சல் ஆகிடும். R1க்கு வேல்யூ தெரியும் 4, R2ஓட வேல்யூ 7. அது ரெண்டையும் கியூப் பண்ணால் வரது தான் V1 V2ஓட கன அளவுகளின் விகிதம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.